அன்புள்ள சகோதரர்களே, தற்போது நாங்கள் அரபு வருட கணிப்பீட்டின் அடிப்படையில் ஹிஜ்ரி 1445 வருடத்தின் இறுதி மாதமாகிய 12வது மாதமாகிய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே அதனுடைய ஆரம்ப நாட்களிலே நாங்கள் இருக்கின்றோம். பொதுவாக முஸ்லிம்கள் தங்களுடைய உலக ரீதியான காரியங்கள் செயற்பாடுகளை ஆங்கில வருட கணிப்பீட்டின் அடிப்படையிலேயும் மார்க்க ரீதியான கடமைகளை இபாதத்துக்களை அரபு வருட கணிப்பீட்டின் அடிப்படையிலேயும் நடைமுறைப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே பொதுவாக நமக்கு மத்தியில் மாதம் எப்போது ஆரம்பிக்கிறது, மாதம் எப்போது முடிகின்றது என்கின்ற இந்த அறிவு அல்லது இந்த பேச்சு பொதுவாக முஸ்லிம் சமூகத்திலே 2 மாதங்களில் மாத்திரம் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று ரமதானுடைய மாதம், இன்னொன்று இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த 2 காலப்பகுதியிலேயும் தான் பிறை பிரச்சினை கூடுதலாக பேசப்பட்டு மாதம் எப்போது ஆரம்பிக்கிறது எப்போது முடிகின்றது என்கின்ற அந்த பிரச்சனை பேசப்படுகிறது. ஏனைய காலங்களில் அதை யாருமே கணக்கெடுக்காத ஒரு நிலையில இருந்து விடுவதை நாங்கள் பார்க்கலாம். பிறை என்பது இந்த மாதத்துக்கு 2 மாதங்களுக்குரியது மட்டுமல்ல, ஏனைய மாத காலங்களிலேயும் நாம் பிறையை பார்த்து செய்ய வேண்டிய கடமைகள் எமக்கு இருக்கின்றன. எனவே அது பற்றிய அறிவு எல்லா காலங்களிலேயும் நாம் அதனுடைய தெளிவோடு அறிவோடு இருக்க வேண்டும் என்பதை ஆரம்பமாக நான் உங்களுக்கு மத்தியிலே நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, காலத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற நேரம், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளில் அல்லாஹுடைய பதிவேட்டில் மாதங்களை அல்லாஹ் 12ஆக கணக்கிட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட சங்கைக்குரிய மாதங்கள். அப்ப அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் மனிதன் என்கின்ற இந்த படைப்பு வாழுவதற்கான அந்த ஏற்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். மனிதன் சுவாசிப்பதற்கான, மனிதன் தங்குவதற்கான, மனிதன் உண்ணுவதற்கான, இப்படி என்று இந்த உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் வானம் பூமி படைத்த அந்த நேரத்திலேயே அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் மனித வாழ்க்கை சுழன்றோட வேண்டும் என்று சொன்னால் காலம் என்பது, நாள் என்பது, மாதம் என்பது, வருடம் என்பது மனிதனுக்கு தேவையான ஒன்று. எனவே அல்லாஹ் உலகத்தை படைத்த அந்த நாளிலேயே காலம் இப்படித்தான் சுழல வேண்டும் என்கின்ற அந்த ஏற்பாட்டை அல்லாஹ் செய்து விட்டான். இன்றைக்கு உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள்ல நாங்க முஸ்லிம்களை பார்க்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களை பார்க்கலாம், பல கொள்கையில இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நாங்க பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொருவரும் தன்னுடைய கொள்கைக்கு ஏற்ப, தன்னுடைய மொழிக்கு ஏற்ப, தன்னுடைய மதத்துக்கு ஏற்ப மாதங்களுக்குரிய பெயர்களை மாற்றி மாற்றி வைத்திருப்பதை நாங்க பார்க்கிறோம். ஆனால் ஒரு வருடத்துக்கு 12 மாதம் தான் என்பதை அல்லாஹ் உலகத்தை படைத்த நேரம் எப்படி தீர்மானிச்சானோ இன்று வரைக்கும் அது அப்படித்தான் என்ன செய்கிறது, போய்கொண்டிருக்கிறது. அதுல மனிதர்களாகிய யாரும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது என்கின்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மாதங்களை அல்லாஹ் 12ஆக கணக்கிட்டு விட்டான்
என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அதிலே 4 மாதங்கள் கண்ணியத்துக்குரியவைகள் அப்படி என்று சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லுகிறான். ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ. மாதங்களை பத்தி பேசிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இதுதான் தெளிவான மார்க்கம் என்றான். இப்ப சில நேரம் நாங்க யோசிக்கலாம், அல்லாஹ் 12 மாசத்தை சொல்லிட்டு ஏன் இது தெளிவான மார்க்கம் என்று சொல்றான்? அப்படி என்றால் ஜாகிலிய காலத்துல அந்த மக்கள்கிட்ட ஒரு நடைமுறை இருந்தது, வருடத்துக்குரிய நாட்களை கூட்டி வைத்திருந்தார்கள். 12 மாதங்களும் 15 நாட்களும் என்ற ஒரு கணக்கெடுப்பு அவர்களிடத்துல இருந்தது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அல்லாஹ் வருஷத்துக்கு 12 மாதங்கள் தீர்மானிச்சது அல்லாஹ். இதுல யாரும் கூட்டவோ குறைக்கவே முடியாது. இது தெளிவான மார்க்கம். எனவே இஸ்லாத்தில் ஒரு பகுதி இருக்கிறது, அல்லாஹ் எண்ணிக்கை அடிப்படையில் சொல்லி இருக்கக்கூடிய கடமைகள். அந்த கடமைகள் அல்லாஹ் சொன்ன எண்ணிக்கையை கூட்டவோ குறைக்கவோ யாருக்கும் அனுமதி கிடையாது. அப்படியே கட்டுப்பட்டு விட்டு போவது அதுதான் தெளிவான மார்க்கம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனத்தில் எமக்கு சொல்லுகிறான் என்றால் இதுல ஒரு ஆழமான எமது அகீதா இருக்கிறது என்பதை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருடத்துக்கு 12 மாதங்களை ஏற்படுத்தி அதிலே 4 மாதங்களை கண்ணியத்துக்குரிய சிறப்புக்குரிய மாதமாக மாற்றி மனிதன் அதிலே தன்னுடைய செயற்பாடுகளை இபாதத்துக்களை அமைத்துக் கொள்கின்ற அமைப்பில் அல்லாஹ் ஏற்படுத்தினான். பின்னால வந்த ஒவ்வொரு சமுதாயமும் அந்த மாதங்களை தங்களுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டார்கள். முன்பின் என்று அந்த மாதங்களை மாற்றினார்கள். ஜாகிலிய காலத்துல வருட ஆரம்பத்துக்கு ஒரு மாதத்தை கொண்டு வந்து வச்சார்கள். ஹஜ்ஜு செய்வதற்கென்று வேறொரு மாதத்தை வைத்திருந்தார்கள். இப்படியான ஒரு குழப்ப நிலை ஜாகிலிய காலத்துல இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பின்னால ரசூலுல்லாஹ் அதை சீர் செய்கிறார்கள். எப்படி சீர் செய்கிறார்கள்? அல்லாஹ் உலகத்தை படைக்கிற நேரம் எப்படி ஒரு அமைப்புல ஒரு தர்த்தீபுல கொண்டு வந்தானோ அந்த தர்த்தீபுக்கு ரசூலை திருப்பி கொண்டு வருகிறார்கள். இதை ஹஜ்ஜத்துல் விதாவில் கடைசி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொல்லுகிறார்கள். இன்ன ஸமான கதிஸ்ததார கஹைஅதிஹி யௌம ஹலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்த். இன்றைக்கு காலம் திரும்பி விட்டது. எப்படி காலம் திரும்பி விட்டது என்றால், வானங்கள் பூமி படைக்கப்பட்ட அந்த நாள்ல கால சுற்றோட்டம் எப்படி இருந்ததோ அதே நிலைமைக்கு இன்றைக்கு திரும்பி விட்டது என்று சொன்னார்கள். அஸ்ஸனத்து 12 ஷஹ்ரன், வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டது என்று சொன்னார்கள். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்ட சங்கைக்குரிய மாதங்கள். சலாசுன் முத்தவாலியா, அதிலே தொடராக வரக்கூடிய 3 மாதங்கள் இருக்கின்றன என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், ஹஜ்ஜத்துல் விதாவில வைத்து காலம் இப்ப சீராகிவிட்டது என்கின்ற செய்தியை மக்களுக்கு சொன்னார்கள். அப்ப இதுல கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள்ல 3 மாதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய 3 மாதங்கள் துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இந்த 3 மாதங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடியவைகள். இடையில ஜுமாதல் ஆஹிராவுக்கும் ஷஅபானுக்கும் இடைப்பட்ட மாதம் ரஜபுடைய மாதம். கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள். ரஜபுடைய மாதத்துக்கு ரஜபு முதர் என்று சொல்லுவார்கள். முதர் கோத்திரத்தாருக்குரிய ரஜபுடைய மாதம். காரணம் என்னென்றால், அரபுகள்ல அந்த முதர் கோத்திரத்தார் ரஜபுடைய மாதத்தை கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். எனவே இது முதற் கோத்திரத்துக்குரிய ரஜபுடைய மாதம் என்ற பெயர் என்ன செய்து, அதுக்கு ரசூலுல்லாவும் ஹதீஸ்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் துல்கஅதாவுடைய அந்த மாதத்தை முடிச்சு துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப நாட்கள்ல நாங்க இருக்கிறோம். இன்றைய தினத்தில இருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு சென்ற ஹாஜிகள் தன்னுடைய ஹஜ்ஜுடைய கடமைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த 3 மாதங்களும் தொடராக கண்ணியப்படுத்தப்பட்டதிலே ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மஅலூமா,
ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஹஜ் என்பது ஒரு மாசம் அல்ல, அறியப்பட்ட சில மாதங்கள் அப்படி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அதற்கு நபித்தோழர்கள் சலஃபுகள் விளக்கம் சொல்ற நேரம் ஷவ்வாலுடைய மாதம், துல்கஅதாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் என்ற அந்த விளக்கத்தை சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் ரசூலுல்லாஹ் இந்த தொடராக கண்ணியப்படுத்தப்பட்ட 3 மாதங்கள் என்று சொன்னார்களே, இந்த 3 மாதங்களும் ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் தான். ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் என்ன செய்வார்கள் என்றால், ஷவ்வாலுடைய கடைசி, துல்கஅதாவுடைய ஆரம்பத்தில் இருந்து மக்கள் ஹஜ்ஜுக்கு புறப்பட ஆரம்பித்து விடுவார்கள். அந்த காலத்துல நவீன வசதிகள் கிடையாது, நடைமார்க்கமாக ஒட்டகங்கள்ல அப்படித்தான் ஹஜ்ஜுக்கு மக்கள் என்ன செய்தார்கள், வந்தார்கள். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ். நபியே, நீங்கள் மக்களுக்கு ஹஜ்ஜுக்காக அறைகூவல் விடுங்கள். யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி தாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீர். மிக தொலை தூரத்திலே இருந்து மெலிந்த ஒட்டகங்களிலேயும் நடைமார்க்கமாகவும் அவர்கள் ஹஜ்ஜுக்காக உங்களை வந்தடைவார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, ஹாஜிகள் என்ன செய்வார்கள், துல்கஅதாவுல ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு துல்ஹிஜ்ஜாவுல அரைவாசியில ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு மீண்டும் முஹர்ரம் முடிகிற வரைக்கும் தங்களுடைய வீடுகளுக்கு என்ன செய்வார்கள், புறப்படுவார்கள். எனவே தொடராக அல்லாஹ் இந்த 3 மாசத்தையும் கண்ணியப்படுத்தி ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்கள் இடையில பிரச்சனைகள் இல்லாமல், சண்டை சச்சரவுகள் இல்லாமல், யுத்தங்கள் இல்லாமல் சிறப்பாக அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த காலங்களில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், என்னென்ன மாற்றங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் படிக்க வேண்டும். அதன்படி இந்த கண்ணியமான காலங்களில் எமது வாழ்க்கையை நாம் திட்டமிட்டு பக்குவமாக சீர் செய்து அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கண்ணியமான காலங்களில் எமது வாழ்க்கையிலே வரவேண்டிய மாற்றங்களில் பிரதானமான ஒன்றுதான் அல்லாஹ் அந்த காலத்தை பற்றி மேலே சொன்ன அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு செய்தி சொல்லுகிறான், ஃபலா தظலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும். அந்த கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநியாயம் இழைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த மாசத்துல முதலாவது நாங்க என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் இழைத்துக் கொள்ள கூடாது. ஒரு முஸ்லிம் தனக்கு அநியாயம் இழைத்துக் கொள்வதென்றால், யாருமே தனக்கு அநியாயம் செய்யறத விரும்புறது இல்லையே. அப்படி என்றால் தனக்கு அநியாயம் இழைத்துக் கொள்வதென்றால் என்னண்டா, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு கடமையை வச்சிருக்கிறான் தானே. அல்லாஹுடைய கடமைகள், இபாதத்துக்கள், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, இன்ன பிற இபாதத்துக்கள், இதுல நம்ம சரியாக இருக்கிறது. ஒருவர் இந்த விஷயங்கள்ல பலவீனமாக போறாருண்டா இதுல பாதிப்பு அல்லாஹ்க்கல்ல. அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் நோன்பு பிடிக்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் ஹஜ் செய்கிறோம். ஆனால் தொழவில்லை என்றால் அல்லாஹ்வுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அந்த பாதிப்பு யாருக்கு? திருப்பி எங்களுக்கே தான் என்ன செய்யும், வரும். எனவே தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொள்வது என்பது அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய கடமைகளில், நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் பலவீனமாக இருப்பது எங்களுக்கு நாங்களே செய்து கொள்ளக்கூடிய அநியாயம். அதே போல அதிகமாக பாவங்கள்ல நாங்கள் ஈடுபட்டுறது, வீணான ஹராமான காரியங்கள், இஸ்லாம் தடுத்த காரியங்கள்ல நாங்க ஈடுபடுறது எங்களுக்கு நாங்களே செய்து கொள்ளக்கூடிய அநியாயம். அப்ப இந்த அநியாயங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஏனைய மாத காலங்களையும் செய்யக்கூடாது. ஆனால் அதை விட அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தி அல்லாஹ் சிறப்புப்படுத்தி தந்த இந்த காலங்கள்ல இதுல பலவீனம் வருமாக இருந்தால், கூடுதலாக பாவத்திலே ஈடுபடுவோமாக இருந்தால், ஏனைய காலங்களை விட அல்லாஹ் என்ன செய்வான்,
இந்த காலங்களில் செய்யக்கூடிய இந்த பலவீனத்துக்கு அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிப்பான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மாதத்துல ஹஜ்ஜத்துல் விதாவுல 2 இடங்கள்ல ரசூல்லா மக்களுக்காக உரை நிகழ்த்தினார்கள். ரசூல்லாவுடைய கடைசி ஹஜ்ஜு, அந்த ஹஜ்ஜில இஸ்லாமிய சமூகத்துக்கு தேவையான பல விஷயங்களை ரசூல்லா பேசினாங்க. ஒன்று அரஃபாவுடைய உரையில ரசூல்லா பேசினாங்க. 2வது மினாவுல பெருநாளுடைய தினத்துல ரசூல்லா பெருநாளுடைய உரையில சில விஷயங்களை பேசினாங்க. இந்த ஹஜ்ஜத்துல் விதாவுல ரசூலுல்லா மக்களுக்கு செய்த உபதேசங்கள் ஒன்று என்ன தெரியுமா? இத்தகுல்லாஹ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை முறையாக நீங்கள் அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள். ஒரு முஸ்லிம் தந்த வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும் என்பதை ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த காலங்கள்ல இதை நாங்க கூடுதலா எங்கட சிந்தனையில வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ், நான் செய்கின்ற ஒரு வேலை அல்லாஹுக்கு பொருத்தமானதா இல்லையா? நான் செய்கின்ற இந்த இபாதத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா இல்லையா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹுவை பயப்படுவதென்றால் என்ன தெரியுமா? நாம் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அவதானித்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹுடைய தண்டனைகள் இருக்கிறது, நரகம் என்று ஒன்று இருக்கிறது, மறுமை என்று ஒன்று இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது என்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்தி எமது வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதுதான் அல்லாஹுவை நாங்கள் பயப்படுவது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல்லா தொடராக சொன்னார்கள், வசல்லு ஹம்சக்கும், ஐவேளை தொழுகையை சரியாக உரிய நேரத்தில் நிறைவேற்றுங்கள். வசூமு ஷஹ்ரக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ரமதானுடைய நோன்பை முறையாக நீங்கள் நோற்றுக்கொள்ளுங்கள். வஅத்து ஸகாத்த அம்வாலக்கும், உங்களுடைய சொத்துக்களில் ஜகாத்துடைய அளவை அது அடைந்து விட்டால் ஜகாத்தை முறையாக நிறைவேற்றி விடுங்கள். வஅதீஉ ஸா அம்ரிக்கும், உங்களில் அதிகாரம் உள்ளவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள். ஒரு தலைமைத்துவம் என்பது முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமானது. முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் தனக்குரிய தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிற நேரம்தான் இந்த உலகம் பிரச்சனைகள் இல்லாமல், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சீராக போகும். அந்த தலைமை மார்க்க வரையறைக்குள் இருந்து எம்மை வழிநடாத்துகின்ற பொழுது சில நேரம் அவர்கள் எடுக்கிற முடிவுகள் எங்களுடைய மனதுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம். நாங்க என்ன பார்க்கணும்? மார்க்கம் இதை தடுக்குதா இல்லையான்னு பார்க்கணும். மார்க்கம் தடுக்கவில்லையா, ஏண்ட உள்ளத்துக்கு விருப்பம் இல்லாட்டையும் கட்டுப்பட்டு போகணும் என்கின்ற அடிப்படையில் தான் ஒரு முஸ்லிம் தந்த வாழ்க்கையை என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் ததுகுலு ஜன்னத ரப்பக்கும், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சுவனத்தில் நீங்கள் நுழைவீர்கள் என்கின்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவில் இந்த மக்களுக்காக சொன்னார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த காலத்தில் முதலாவது மாற்றம் என்ன தெரியுமா? எங்களுக்கு நாங்கள் அநியாயம் இழைத்துக் கொள்ளாமல் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்து பாவங்களிலே இருந்து தூரமாகி வாழுவதென்பது மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது பகுதி, இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட காலங்களில் எமது வாழ்க்கையிலே வரவேண்டிய மாற்றங்களில் இன்னும் ஒன்றுதான், பிற முஸ்லிமோடு நாங்கள் நடந்து கொள்கின்ற முறைமை. ஏனென்றால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், யஸ்அலூனக அனிஷ் ஷஹ்ரில் ஹராம், நபியே கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மாதங்களை பற்றி உங்களிடத்திலே அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்கிறார்கள்? கிதாலின் ஃபீ, அதுல போராடுவது சம்பந்தமாக, சண்டை பிடிப்பது சம்பந்தமாக, ஜிஹாது செய்வது சம்பந்தமாக உங்களிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் கிதாலும் ஃபீஹி கபீர், இந்த கண்ணியமான காலங்களில்
யுத்தம் செய்வதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். எனவே ஒரு முஸ்லிம் வெளிக்கிளம்பி போர் புரிவது என்பது மிகப்பெரிய பாவம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, ஏனைய காலங்களை விட கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த காலங்களில் வீணான சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாமல் அடுத்த முஸ்லிமுடைய மானத்தை மதித்து, அடுத்த முஸ்லிமுடைய சொத்தை மதித்து, அடுத்த முஸ்லிமுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் கடமைகளையும் முறையாக கொடுத்து, பிற முஸ்லிம் என்னுடைய சகோதரன் என்கின்ற அந்த சகோதரத்துவத்தை வலுப்படுத்த வேண்டிய ஒரு கடமை இந்த காலங்களில் கூடுதலாக எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. ஹஜ்ஜத்துல் விதாவிலே ரசூலுல்லாஹ் மக்களுக்கு உரை நிகழ்த்துகிற நேரம், அந்த உரையிலே ரசூலுல்லாஹ் மக்களை பார்த்து கேட்டார்கள், ஐயு ஷஹரின் ஹாதா, மக்களே நீங்கள் இருக்கிற இந்த மாதம் என்ன மாதம் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அது பற்றிய அறிவோடு இருக்கிறார்கள். இது சஹாபாக்கள் தெரிந்த ஒரு நல்ல நடைமுறை. சஹாபாக்களுக்கு இது துல்ஹிஜ்ஜா மாதம் என்று சொல்லிட்டு போறது பெரிய வேலை அல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் கேட்கிற நேரம் அதுக்குரிய பதிலும் ரசூலுல்லாஹ்விடத்திலே இருந்தே வரட்டும் என்கின்ற மரியாதையோடு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று பதில் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார்கள். சஹாபாக்கள் யோசிச்சாங்க, துல்ஹிஜ்ஜான்ற பெயரை மாற்றி வேற பெயர் ரசூலுல்லாஹ் வைக்க போறாங்களோ அப்படின்னு யோசிக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அலைஸ துல்ஹிஜ்ஜா, இது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் இல்லையா, அது உங்களுக்கு தெரியாதான்னு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், குல்னா பலா, அல்லாஹ்வுடைய தூதரை இது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவுல என்ன ஞாபகப்படுத்த வராங்கண்டா, நீங்க இருக்கிற கண்ணியமான இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஒரு சாதாரணமான மாதம் அல்ல. இந்த மாதத்துக்கு என்கின்ற ஒரு கண்ணியம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. இந்த மாதம் இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற மாதம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அதே போல இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் அல்லாஹ் தனக்கு தந்திருக்கக்கூடிய மார்க்க கடமைகள், இபாதத்துக்கள், இந்த இபாதத்துக்களை எல்லா காரியங்களையும் எல்லா இபாதத்துக்களையும் எல்லா காலத்திலையும் செய்துவிட முடியாது. ஆனால் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல ஆரம்ப நாட்கள் இருக்கிறதே, இந்த நாட்கள்ல ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய எல்லா கடமைகளையும் செய்ய முடியுமான ஒரு சிறப்பான காலம். ஒரு முஸ்லிம் நோன்பு நோக்க முடியும், ஹஜ் செய்ய முடியும், ஜகாத்து கொடுக்க முடியும், தொழ முடியும், சதக்கா செய்ய முடியும், தஸ்பீஹ் செய்ய முடியும். இப்படி இஸ்லாம் வைத்திருக்கக்கூடிய எல்லா கடமைகளையும் செய்ய முடியுமான காலம் தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய காலம். அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு மாதம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷஹ்ரானி லா யன்குசானி, 2 மாதங்கள் இருக்கிறன, அந்த மாதத்துல எந்த குறையும் இல்லைன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 மாதங்களை தவிர ஏனைய மாதங்கள்ல நாம் செய்யக்கூடிய கடமைகள், இபாதத்துக்கள், கடமையான வணக்கங்கள்ல நாம் விடக்கூடிய தவறுகளை அல்லாஹ் மறுமையில என்ன செய்வான் என்றால், சுன்னத்தான வணக்கங்கள் இருக்குதான்னு அல்லாஹ் பார்ப்பான். அந்த சுன்னத்தான வணக்கங்களை நாம் செய்திருந்தால் நாம் கடமையில விட்டிருக்கக்கூடிய தவறுகளை அல்லாஹ் சுன்னத்தை கொண்டு அல்லாஹ் ஃபில் பண்ணுவான். இது ஏனைய மாதங்கள்ல அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த ரசூலுல்லாஹ் 2 மாதம் சொன்னார்கள், அது 2 மாதமும் பெருநாளைக்குரிய மாதங்கள் என்றார்கள். ஒன்று துல்ஹிஜ்ஜா, இன்னொன்று ரமதான். இந்த 2 மாசத்திலையும் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய கடமையான வணக்கங்களுக்கு குறை இருந்தாலும் குறைபிடிக்காமல் அல்லாஹ் முழுமையாக என்ன செய்கிறான், கூலி வழங்குகிறான். எனவே இந்த மாதங்கள் குறையற்ற மாதம் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய மாதம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் இதை ஞாபகப்படுத்துறாங்க, இது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், கண்ணியமான மாதம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். அதே போல ரசூலுல்லாஹ் இன்னொரு கேள்வி கேட்டார்கள், ஐயு பலதின் ஹாதா, நீங்க இருக்கிற இந்த ஊர், இந்த நகரம், இது எது என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம்,
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதனை அறிவார்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் இந்த மக்கமா நகரத்துக்கு வேறொரு பெயரை சூட்டி விடுவார்களோ என்று நினைக்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார்கள். சில நேரம் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் மக்காவை பத்தி கொஞ்சம் சிந்திக்கட்டும் என்று ஒரு நேரம் கொடுத்திருக்கலாம். இந்த மக்கமா நகரம் சிறப்புக்குரிய ஒரு நகரம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய நகரம் இது. உலகத்தில் கட்டப்பட்ட முஸ்லிம்களுக்கு என்று கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் அமைந்திருக்கக்கூடிய நகரம் இந்த நகரம். ரசூலுல்லாஹ் அதையெல்லாம் ஞாபகப்படுத்துகிற அமைப்புல தான் அந்த செய்தியை கேட்டார்கள். அந்த கஅபத்துல்லாவில் 2 ரக்காத்துக்கள் தொழுதால் 1,00,000 நன்மைகள் கிடைக்கும் என்றால் அந்த நகரத்துக்குரிய பெருமை அது. மக்கமா நகரத்தை பற்றி சொல்லுகின்ற நேரம் அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியம் செய்கிறான். லா அக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். நபியே, நீங்கள் இருக்கின்ற நிலையில் இந்த மக்கமா நகரத்தின் மீது நாம் சத்தியம் செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வஹாதல் பலதில் அமீன், அபயமளிக்கப்பட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்ட இந்த நகரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் மக்கமா நகரத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறான். மக்கமா நகரம் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நகரத்துக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا. யா அல்லாஹ், பாதுகாப்பான அபயமற்ற ஒரு நகரமாக இந்த மக்கமா நகரத்தை நீ மாற்றிவிடு. வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டு வாழக்கூடிய இந்த மக்கமா நகரத்துக்கு வரக்கூடிய அந்த மக்களுக்கு கனி வர்க்கங்களை கொண்டு நீ ரிஸ்க் அளிப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள். இன்றைக்கு அந்த நகரத்தில் இல்லாத கனி வர்க்கங்கள் எதுவும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த மக்கமா நகரம் கண்ணியமானது. ரசூலுல்லாஹ் அதை ஞாபகப்படுத்தினார்கள். அன்புள்ள சகோதரர்களை, தொடர்ந்து நபிகளார் கேட்டார்கள், ஃபஅய்யு யௌமின் ஹாதா, நீங்கள் இருக்கிற இந்த நாள் 10வது நாளில் ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்பது உங்களுக்கு தெரியாதா? நபித்தோழர்கள் அதே போன்று பதிலளித்தார்கள். நபிகளார் சொன்னார்கள், அலைஸ யௌமுன் நஹர், இது அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடக்கூடிய நாள் என்பது உங்களுக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹ் அதை ஞாபகப்படுத்தினார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த மிகப்பெரிய தியாகம், தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்கு முற்பட்டார்கள். அல்லாஹ் அதை தடுத்தான். ஒரு பலிப்பிராணியை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டு, நபி இப்ராஹிமே, அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள், எனவே இந்த பலிப்பிராணியை அறுத்து நீங்கள் பலியிடுங்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் செய்த தியாகத்துக்குரிய கூலி என்ன தெரியுமா? பின்னால வரக்கூடிய உலக மக்களுக்கு இந்த கடமையை நாங்கள் விட்டு வைப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகம் இன்றைக்கு 10வது நாளில் நாம் பிராணிகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிடுகிறோம். ரசூலுல்லாஹ் இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? فَإِنَّ دِمَاءَكُمْ وَأَمْوَالَكُمْ وَأَعْرَاضَكُمْ عَلَيْكُمْ حَرَامٌ كَحُرْمَةِ يَوْمِكُمْ هَذَا فِي بَلَدِكُمْ هَذَا فِي شَهْرِكُمْ هَذَا என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, உங்களுடைய இரத்தங்கள், உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய மானம் எப்படி இந்த மாதம் சிறப்பானதோ, எப்படி இந்த ஊர் சிறப்பானதோ, எப்படி இந்த நாள் கண்ணியமானதோ, அது போன்று இந்த ஒவ்வொன்றும் கண்ணியமானது என்று சொன்னார்கள். துல்ஹிஜ்ஜாவை மதிக்கிறோமா? பிற முஸ்லிமுடைய மானத்திலே கையடிப்பதை மிக கவனமாக சிந்திக்க வேண்டும். மக்கமா நகரத்தை மதிக்கிறோமா? பிற முஸ்லிமுடைய மானத்திலேயும் சொத்திலேயும் அநியாயம் இழைப்பதை பயப்பட வேண்டும். 10வது நாளை கண்ணியப்படுத்துகிறோமா? அந்த நாளிலே அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுகிறோமா? அல்லாஹ்வுக்குரிய கடமையை செய்துவிட்டு முஸ்லிம்களுடைய கடமைகளில் நானும் நீங்களும் அநியாயம் இழைத்து விடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, அந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, வஸத்தல்கௌன ரப்பக்கும் ஃபயஸ்அலுக்கும் அன் அமாலிக்கும், நீங்கள் உங்களுடைய ரப்பை சந்திக்க இருக்கிறீர்கள், நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் விசாரிப்பான் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் மக்களுக்காக சொன்னார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த காலத்தில் எமது வாழ்க்கையிலே வர வேண்டிய 2வது மாற்றம்,
பிற முஸ்லிமை மதித்து வாழ வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, நாம் கண்ணியமான இந்த காலத்தில் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் ஆரம்ப நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் நபிகளார் சொன்னார்கள், ஏனைய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமட்களை விட இந்த நாளில் செய்யப்படுகின்ற அமட்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சிறப்பு அதிகம் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் 8-7 நாட்களை கடந்து விட்டோம். இன்னும் இது முதல் 10 நாட்களை கடப்பதற்கு இன்னும் ஓரிரு தினங்கள் தான் இருக்கிறது. இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். கூடுதலான அமட்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். எங்களை நாங்கள் பாவத்திலே இருந்து தூரமாக்கி பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த நாளிலே அரஃபாவுடைய தினம், அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு பிடிப்பது ரசூலுல்லாவினால் வலியுறுத்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னா. அந்த நோன்புக்கு இருக்கிற சிறப்பு என்ன? ஒரு வருடம் முந்தைய வருடம் செய்த பாவமும் பிந்தைய வருடம் வரக்கூடிய அந்த வருடத்தினுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள் ஒரு நோன்பினூடாக. எனவே இந்த மாதத்தில் அரஃபாவுடைய தினத்தில் அந்த நோன்பையும் நாங்கள் நோற்றுக்கொள்ள வேண்டும். 10வது நாள் யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய பெருநாளுடைய நாள். அந்த நாளில் நாம் நிறைவேற்றுகின்ற மிக முக்கியமான கடமை அறுத்து பலியிடுதல். அது சம்பந்தமாக உங்களுக்கு முழுமையான விளக்கம் கடந்த உரைகளிலே தரப்பட்டிருக்கும். அவைகளை நாம் முறையாக விளங்கி அந்த நாளில் முடியுமாக இருந்தால், ஏனைய வரக்கூடிய 3 நாட்களிலேயும் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் 10வது தினத்தில் நாம் அறுத்து பலியிடுவது என்பது மிக சிறப்பானது. அந்த தினத்தில் அறுத்து பலியிட முடியுமாக இருந்தால் அந்த கடமையையும் நாம் முறையாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த இடத்திலே சொல்லுவது, நாம் வாழுகின்ற நாடு அந்நியவர்கள் கூடுதலாக வாழக்கூடிய நாட்டில் நம்ம வாழுகிறோம். நாம் செய்யக்கூடிய கடமைகளுக்கு எமக்கு சுதந்திரம் இருக்கிறது, எமக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த மதத்தவர்கள் அவர்களுடைய உள்ளம் பாதிக்கக்கூடிய அமைப்பில் இந்த கடமைகளை நாம் நிறைவேற்றிவிடக் கூடாது. ஏனென்றால் நாம் அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிராணிகளை ஒரு சமூகம் கடவுளாம் பார்க்குது, ஒரு சமூகம் மதிக்குது. எனவே அவங்களுக்கு அது கடவுள் என்றால் அந்த மரியாதையை அவங்களுக்குள்ள வைத்துக் கொள்ற அமைப்புல எங்கட கடமையை நாங்க முறையா நிறைவேற்றிக் கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கு சோசியல் மீடியா வளர்ந்த காலம், எல்லா ஃபித்னாக்களும் நாளுக்கு நாள் என்ன செய்யுது, அதுல வளர்ந்துட்டு போனதை பார்க்கலாம். கடந்த காலங்கள் என்ன செய்தார்கள்டா, மாடு அறுக்கப்பட்டு இரத்தத்தோடு இருக்கிற அந்த காட்சியை போட்டோ பிடித்து வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணினத்தை நாங்க பார்க்கலாம். இறைச்சிகள் உரிக்கப்படுகின்ற, தொங்கவிடப்பட்டு உரிக்கப்படுகின்ற காட்சிகள் சோசியல் மீடியாக்கள்ல பதிவிடப்பட்ட காட்சி நாங்க பார்க்கலாம். நாம் செய்வது அல்லாஹ்வுக்காக வேண்டி என்றால், எமக்கு பக்கத்தில் மாற்று மத ஒரு சகோதரன் இருக்கிறான் என்றால் அந்த கடமையில் அவனுடைய உள்ளம் பாதிக்கப்படாத அமைப்புல, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமைப்புல நாங்க என்ன செய்யணும், இந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றிவிட வேண்டும். எமது பள்ளிவாசலில் நாங்கள் இத்தனை மாடை அறுத்தோம், எமது குடும்பத்தில் நாம் இத்தனை மாடு அறுத்தோம் என்கின்ற பெருமைக்காக, அதை பதிவிட்டு லைக் பெறுவதற்காக, அதை பதிவிட்டு நல்ல கொமெண்ட்களை பெற வேண்டும் என்பதற்காக, ஒரு சந்தோஷத்துக்காக வீணான பிரச்சனைகளில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நான் நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்கள் விடுமுறை நாட்கள் வருகிறது. அரசாங்கத்தினுடைய வழிகாட்டல் சில வேளை இதுல வரலாம். அவைகளையும் கவனித்து முறையாக இந்த கடமையையும் நாம் நிறைவேற்றிக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ். கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.